1980ஆம் ஆண்டு செல்வச்சன்னதி முருகனுக்கான சித்திரத்தேருக்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டன. தொண்டைமானாறு மட்டுமல்ல, ஈழத் தமிழகமெங்கும் இது எங்கள் முருகனுடைய தேரந்த எண்ணம் கொண்டு சிறுவர் தொடக்கம் முதியோர் வரை இரவு பகல் பாராது ஆர்வமுடன் பங்கு கொண்டு ஈழத் தமிழினத்தின் ஒற்றுமையையும் கடும் உழைப்பையும் உலகிற்கு காட்டினர். 1984ஆம் ஆண்டு 15 அங்குல தடிப்பும் 6 அடி உயரமுமான 6 சக்கரங்களுடன் தமிழ்நாட்டினதும் இலங்கையினதும் மிகச்சிறந்த சிற்பாசிரியர்களினால் செதுக்கப்பட்ட 500க்கும் மேற்பட்ட வரலாற்று சிற்பங்களுடன் காலை சூரியனின் கதிர்களால் தேரின் விமான பகுதியில் பதிக்கப்பட்ட பித்தளை தகடுகள் தகதகக்க 1008 வெண்கல மணிகள் அசைந்தாடி நாதம் எழுப்ப எங்கும் என்றுமில்லாத பக்தர்களின் அரோகரா என்ற கோஷம் வானை பிளக்க சந்தன பலகைகளால் பதிக்கப்பட்ட சிம்மாசனத்தில் சன்னதி முருகனை கொண்டு 45 அடி உயரமானதும் இந்தியாவின் சிறந்த தேர்களுடன் ஒப்பிடப்பட்டதுமான சித்திர பெருந்தேர் அசைந்த போது காலத்தால் அழிக்க முடியாத ஒரு கலை பொக்கிஷம் அங்கு தோன்றியதை அனைவரும் கண்டனர், ஆனந்தத்தில் உறைந்தனர். இதுவரை